கேரளாவில் இணைந்த கனிமவள லாரியில் புகையிலை பொருட்கள் கடத்திய 2 பேர் கைது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வால் தனியார் பஸ்களில் திடீர் கட்டண உயர்வு. நெல்லை சங்கரங்களில் 25 கட்டண வசூல். கடையில் ஆட்டோவில் கடத்திய 106 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். வாகத்த போலீஸ் அதிரடி. காதலுக்கு அடுத்து 16 சிறைக்கு தொல்லை போட்டு வாலிபர் கைது. கொள்ளத்துக்கு போடும் அவையில் தாமிரபரணி ஆற்றில் மூலிகை வாலிபர் பள்ளியின் தலையெழுத்து என்ன செய்ய சார் இல்லாத குட்டாரியில் தண்ணீர் குறைந்த அரிசியிலிருந்து குளித்த ஹோட்டலில் தண்ணீர் குறைஞ்சிச்சுன்னா அழகாக அங்கே குளிக்கலாம். கேரளாவிலிருந்து கனிமவள லாரியில் புகை இலை பொருட்கள் கடத்திய 2 பேர் கைது. உள்ளத்துக்கு போடும் ஸ்கலை கட்டண உயர்வு கலெக்டர் அதிப்பரநிலை நம்மளோட 25 ஃப்ளீ வசூல் பெட்ரோல் டீசல் இதுவும் கூட்டிகிட்டு நெல்லை அரசு. எங்கள் வீட்டில் வீடு கட்டுத்தோம்ல, அதான் அந்த தோட்டத்தில் கொஞ்சம் களை வெட்ட ஒரு ஏதாவது காய்கறி போட ஒரு ஓடை எடுத்து கொடுக்க என்னத்தையாவது 300 400 செலவு வச்சு கொடுங்கள. என்ன ஒரு காப்பி ஊற்றி குடிக்க ஓடு கூட எடுத்து கொடுத்துருவா. ஓடு சிமெண்ட்டு சட்டி அவனை தூக்கி கொடுக்க முடியும்ல. அதுக்கு தான் வாங்க கேட்க சும்மா அங்கங்கே சுற்றிக்கிட்டு அலையுதா என்ன? பொம்பளைக்குள்ள சம்பளம் கொடுக்க வேண்டியதா? பொம்பளைகளுக்கு எவ்வளோ சம்பளம்? ஒரு 350 கொடுத்துட வேண்டியதா? 20 ரூபா வச்சுக்கோ. என்ன என்னால் துருன்னு வேலை பார்க்கும். தோட்டம் இருக்குல்ல, சின்ன களவத்தி இருக்குது. சின்ன களவத்தி அதை வெட்டிட்டு அந்த ஏதாவது ஒரு காய்கறி கணக்கா அல்லது வெளியில் தளம் கூட சொல்லி கொடுத்தா கற்றுக்கிடும். உடஞ்ச கல் இருக்குல்ல, உடஞ்ச கல்லை வச்சு வெளியில் எப்படினாலும் ஒரு தளம் போடு. அது சொல்லி கொடுத்துட வேண்டியதாங்க. என்ன சின்ன வேலை பார்க்க ஒரு வேலை கற்றுக்கிட்டா நல்லது தானே. என்ன உடஞ்ச கல்லை வச்சு தளம் போடுவாங்க பாருங்க வெளியில். அதான் நான் சொல்லி கொடுத்தா கற்றுக்கிடுங்க. நம்மளால பார்க்க முடியல. 60 வயசாட்டியானு அடித்து போட்டுக்கிட்டேன். நானும் ஒரு காலம் சிமெண்ட்டு சமக்க இவ்வளோ வயசில் வீடு கட்டினவா தான் எங்கள் வீட்டில். நமக்கு வயசாகிட்டு முடிய மாட்டுது. மண்டை வேறு அடித்து போட்டால் உட்காந்தா எந்திரிக்க முடியல. ஏன்னா இந்த பிள்ளை கற்றுக்கிட்டுனா நல்லது தானே. கையால் வேலை பண்ணாதான் 400 500 கிடைக்கும்ல. என்ன அதான் வரட்டா அப்படின்னு கேள்வி. நான் இங்கெல்லாம் கட்டுதேன். மாரிஸ் ஹோட்டலுக்கு ஏற்றாப்புல. அங்கே யாருன்னு தெரியாது. அங்கே என் தம்பி கட்டுதான். பிள்ளையார் அவன் கோடீஸ்வரன் 4 மாதம் கட்டுவான். நான் 10 வருஷம். எங்கள் அம்மா எனக்கு பென்ஷன் தருவேன் 20,000. எங்கள் அப்பா பென்ஷனு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுதேன். என் பிள்ளைய படிக்க வச்சுருக்கேன் வெளிநாட்டில். வேறு என்ன செய்ய? நகை 700 கிராம் போட்டேன். எல்லாம் விற்றுட்டேன். பித்தாளை இது எல்லாம் விற்றாச்சு. என்ன செய்ய? நான் பொட்டை பிள்ளை கிடையாது, ஆம்பளை பிள்ளைக்குன்னு விற்றாச்சு. விற்று படிக்க வைக்க எல்லாம் விற்றுட்டேன். என்ன செய்ய? எல்லாம் அரசு பொறியியல்